ചേട്ടാ വന്നിട്ട് ഇതുവരെ ഞാൻ നിങ്ങളുടെ അടുത്ത് മേക്കപ്പ് ചെയ്തിട്ടുണ്ടോ? പക്ഷെ ലാസ്റ്റ് ഡേ ആയ കാരണം എനിക്ക് എന്തോ ഒരു ആഗ്രഹം വന്നു ചേട്ടൻ്റെ അടുത്ത് മേക്കപ്പ് பண்ணணும். ഓക്കെ, സോ എനിക്ക് ചേട്ടാ தான் മേക്കപ്പ് போட்டு தரேன். இது வரைக்கும் நம்ம ஓன் மேக்கப். ஸோ இன்னைக்கு சேட்டா மேக்கப். പഞ്ചാഗ്നി ഷൂട്ടിലെ ലാസ്റ്റ് ഡേ ബ്രേക്ക്ഫാസ്റ്റ്. மனம் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சீன் நடந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ഇതാണ് ലാസ്റ്റ് കോസ്റ്റ്യൂം. പിന്നെ സീരിയലിൽ വരുന്ന ലാസ്റ്റ് കോസ്റ്റ്യൂം. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கைஸ், இன்னைக்கு இந்த சீரியல் முடிய போற சோகம் தாங்க முடியாம மழையே வருது. உங்களுக்கு தெரியுதா? சரியான ஆளுங்க. செத்து போனாலும் இல்ல, அந்த சேட்டை மட்டும் குறையவே மாட்டேங்குது. இப்ப பாருங்க ஃபிரோசிகா போய் நடிக்கிறது. என்ன பார்த்து என்ன பண்ணீங்க? சொல்லல, சேட்டை பிடிச்ச பையன் சார். We are shooting last shot of Panchagni. This is a last shot of Panchagni. Last day of Panchagni, last shot, last dress. Hi, shoot it. ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். சார் ஓகே மேடம். ஓகே bye. Bye. Okay. Hey, Nana, thank you. ചേച്ചി കൂടെ ഞാൻ ഇതാ ഫസ്റ്റ് ഫോട്ടോ എടുக்கிறேன். ഫസ്റ്റ് ടു ലാസ്റ്റ്. യാ, ഡേ 1 മുതലുള്ള ആൾക്കാരാണ് ലാസ്റ്റ് 5. അതെ. ഓ, ഇത് വീഡിയോ நம்ம என்னதான் ஒர்க் பண்ணுவோம், 1000 பிரச்சனை வந்தாலும் இது பண்ணாலும் அது எல்லாமே அந்த ஒர்க் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாம் பழக்கம் இதெல்லாம் அப்படியே இருக்கும். இன்றைக்கி சடனாக எங்களால் முடிஞ்சதை இங்கே யாராலையுமே டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. மிஸ் யூ பஞ்சரத்னம் எவ்ரிதிங். ஏப்ரல் ஃபூல். மேக்கப் ரிமூவ் பண்ணியாச்சு. கஷ்டமா இருக்கு. மெயினாக இல்லை, இந்த சேர் இந்த பிளேஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் வந்தப்போ அப்படியா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் இங்கே உட்காந்து மேக்கப் போட்டாங்களா அப்படின்னு கூட நாங்கள் வியந்திருக்கோம். ஆக்சுவலாக இருவர் மூவியில் இதே பிளேஸை காமிச்சிருப்பாங்க. இருவர் மூவி நீங்கள் வேணா நோட் பண்ணி பாருங்க உறவுகளே. இருவர் மூவியில மோகன்லால் வந்து மேக்கப் போடுறது
அப்புறம் அந்த சின்ன சின்ன சீன்ஸ் அதெல்லாம் வந்து சேம் இதே சேர் தான் அதுவும் சேம் இதே பிளேஸ் தான். சந்தோஷமா இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கு. ஓகே, accept the truth, accept the fact. பஞ்சாயணியில் எப்போவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டீ காஃபி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7 மணி 7:30 மணி அந்த மாதிரி கஞ்சி கொடுப்பாங்க. அந்த கஞ்சி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப குடிச்சிட்டு இருந்தேன், அப்புறம் ரைஸுங்கிறதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இன்றைக்கி லாஸ்ட் டே குடிக்கணும்னு தோணுச்சு, ஸோ கஞ்சி குடிச்சிட்டு போகலாம். இன்னைக்கு தான் நம்ம இந்த ஃப்ளாட்டில் லாஸ்ட்டாக இருக்க போகிறோம். எஸ், லாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம். எஸ், லாஸ்ட்டாக தூங்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 இயராக நம்ம வந்து பாதி 1 இயரில் வந்து மந்தில் வந்து 15 டேஸ் இங்கே தான் இருந்திருக்கோம். அப்படின்னா ஹாஃப் இயரை நம்ம இங்கே தான் வந்து ஃபுல்லாக கழிச்சிருக்கோம். பட் இனி வந்து வர முடியாது. ஓகே, பி பாசிட்டிவ், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் குட். கம் ஆன், வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு இல்லை, யூஸ்வலாக நாங்கள் ப்ரொடக்ஷன் ஃபுட் அதிகமாக வாங்கி சாப்பிட மாட்டோம். ஆனால் இன்னைக்கு எப்படி இருந்தால் என்ன, ப்ரொடக்ஷன் ஃபுட்டே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தோணி ப்ரொடக்ஷன் ஃபுட் வாங்கிட்டு வந்துட்டோம். சாப்பிட்லாமா? முன்னாடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த தோசை தூக்கி போடுற ஸ்டைலே பயங்கரமாக இருக்குது. அப்படிங்கப்பா இது நல்ல வேலை, எங்கள் அம்மா இதெல்லாம் கொடுத்துட்டாங்கப்பா. இதில் ஹேவ் 3 சிக்கன். 3 பேருக்கு 3 சிக்கன். சாப்பிடலாம் உறவுகளே. ஃபைனா ஃபீல் குட்டா கிடைக்காது இதுக்கப்புறம் அப்படின்னு தெரிஞ்சால எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம என்னைக்கு எந்த ஃபுட்டப்பா குறை சொல்லியிருக்கோம், எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம். மம்மி என்ன நமக்கு தெரியாம அழுகிறாங்க. எனக்கு வந்து அடுத்த ஷெட்யூல் நம்மளும் வேணும். எந்த மம்மி கட்டிப்பிடி வைத்தியமா நிக்குதால மீனா பாய். நான் தான் சத்தம் முடிச்சுட்டு